தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கி சபை கூடிவரதலோட செய்தி பார்த்திங்கன்னா மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். இதே லூக்கா 9:1 இருக்கும். லூக்கா 9:1. ஆமாம். அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆமென். ஆமென். அப்போ அந்த வல்லமையும் கொடுக்குறாரு, அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் பிணியாளியர்களை சுஸ்தமாக்கவும். ஆமென். புறப்பட்டு போய் சீஷர் ஆக்கிறதுக்கு தேவையான ரெண்டு என்னது? வல்லமையும் அதிகாரமும். அது எப்படி பெறுறதுன்னு தான் இன்றைக்கி செய்தி. ஏசப்பா தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறாரு, 12 பேர். அது இல்லாமல் 60 பேர், மொத்தம் 72 பேர் அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாருன்னா 2 பேராக அனுப்புகிறாரு. அவங்களோட அஜெண்டா சுவிசேஷம் சொல்கிறது, குணமாக்குறது. எதிர்ப்பு வந்தால் காலில் படிந்த தூசியும் உதறிட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். அடுத்த பட்டணம். ஆமாம், அடுத்த பட்டணத்துக்கு போனோம். அடுத்தது அவங்கள ஏற்றுக்கொள்ளவங்க வீட்டில் தங்கி அந்த உபசரிப்பையும் எடுத்துக்கணும். இந்த 4 அஜெண்டா கொடுத்து தான் ஏசப்பா அனுப்புகிறார். மெயின் விஷயம் என்னது? பிசாசுகளை துரத்துறது, வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்துறது. ஒரு சீஷனுடைய பிரதான வேலை 2 இதுதான். நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறப்பையும் பண்ணுறது அதான். பிசாசுகளை துரத்துறது, வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்துறது. இது 2 பண்ணுறப்ப தான் அங்கே விடுதலை வருது. ஆமாம். இப்போ சர்ச்சு பில்டிங்லலாம் இல்லாத ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா அவங்க பிசாசை துரத்துறதும் கிடையாது, வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்துறதும் கிடையாது. ஆமாம். ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க பண்ணுற தப்பும் அதுதான். பிசாசுக்களை துரத்துறது கிடையாது. அதனால தான் பிசாசு அவங்கள, ஏன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பிசாசுக்களை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். எதிர்க்கலைன்னா கூட தான் இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாய் வருதுன்னா துரத்தி விடணும், யாரும் அது வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டோம். அதே தான். நோய் வருதுன்னா இயேசு நாமத்தால் அதை துரத்த தெரியணும். இயேசுவோட நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதை புரிஞ்சு இந்த நோய் கட்டுகளை துரத்துறப்ப அங்கே பிசாசு போகுது. ஏன்னா நோய் கொடுக்கறது பிசாசு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது ஏசப்பா எங்களுக்கு இது என்னது எங்கள் சோதனைக்கு சோதனை கொடுக்குறாரு, சோதிக்கிறாரு. ஆமாம், அதில் நாங்கள் விசுவாச சோதனைன்னு ஒரு கதை விட்டுட்டு, ஏசப்பா நோயினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். ஆமாம், பொல்லாங்கினாலும் நோயினாலும் சோதிக்கிறவர் அவர் கிடையாது. ஏன்னா யோவான் 10:10 தெளிவாக இருக்குது. பிசாசு எதுக்கு வரான்? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. அது எல்லார் வாழ்க்கையிலும் அவன் பண்ணுவான். இப்போ இதை பண்ணுறப்போ நம்ம அங்கே சஸ்டெயின் பண்ணி நிற்கணும்னா ஏசப்பாவோட பாதுகாப்புள்ள இருக்கணும். அதுக்கு பிசாசை துரத்தணும். பிசாசை துரத்தாமல் ஒரு விடுதலையான ஜீவியம் வாழ முடியாது. ஆமாம். இப்போ பிசாசு ஏகப்பட்ட தொல்லைகளையும் இதையும் கொடுப்பான். நம்ம என்ன பண்ணோம்? பிசாசை இயேசுவோட நாமத்தின் வல்லமையினால் துரத்தணும். துரத்த தெரியறப்ப தான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம். அப்புறம் யோவான் 1:12. யோவான் 1:12 அந்த வார்த்தை மாம்சமாகி தானே. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அப்போ விஷயம் என்ன? ஏசப்பாவோட நாமத்தின் மேலே விசுவாசம் இருக்கணும். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அதிகாரம்லாம் எங்களுக்கு கிடையாது, அது பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும், பாஸ்டருக்கு மட்டும்தான், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ள எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் ஏசப்பாவோட பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாச்சு. அதனால் யார் வேணால் இயேசுவோட நாமத்தினால பிசாசை துரத்தலாம், வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்தலாம். ஆமாம். அதுக்கு என்ன வேணும்? உறுதியான விசுவாசம் ஏசப்பா மேலே வேணும். ஏசப்பா படி சொன்னபடி நடக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அதுதான் விஷயம். அது செய்கிறப்போ எல்லா ஏசப்பா சொன்ன அந்த மெயின் விஷயம், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. அது அதை விட முக்கியம். ஏசப்பா வியாபாரமாக பண்ணிடவே கூடாது. மொத்த சர்ச்சு இது கட்டி கிடக்கிற காரணம் என்ன? ஏசப்பா பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஆமாம். யோவான் 14:12 அடுத்த வசனம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால்
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். ஆமென். அப்போது கிரியைகள் நடப்பிக்க விஷயம் என்ன? விசுவாசி. ஜஸ்ட் பிலீவ், அவ்வளோதான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய விஷயங்களும் செய்வான். இப்போ காரியம் என்ன? அவர் மேலே விசுவாசம், உறுதியான விசுவாசம் இருக்கணும், அவ்வளோதான். ஆமென். எனக்கே நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருந்தது. 2 மாசம் ரொம்ப ஒர்க்கு. அந்த ஒர்க்னால பெயின் அதிகமா இருந்ததுனால லாஸ்ட் வீக் வந்து மைக்கேல் தம்பி வந்து எனக்காக ஜெபம் பண்ணார். எனக்கு இந்த ஹிப்லேருந்து கால் வரைக்கும் பயங்கர பெயின். 2 மாதமாக பயங்கர வேலை. பொண்ணு வீட்டில் போயிட்டு நின்றுட்டே சமைக்கிற வேலையா, அது எனக்கு பழகாத வேலைன்றதுனால ரொம்ப நடந்தால் கூட பரவாயில்ல, நின்னா முடியாது எனக்கு. நின்றுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயின். நானே பயந்துட்டேன். வேறு ஏதாவது இருக்கும் போல் எனக்கு. நம்மளாம் இப்போ இதெல்லாம் போகிறோம்ல, ஹீலிங்லாம் போகும்போது பார்க்குறோம்ல, அந்த மாதிரி எலும்புக்குள்ளே ஏதோ இருக்குது போல், நம்மளுக்கு அதான் ஆயிடுச்சு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் டெய்லி தைலம் தேய்ச்சிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கேன். தம்பி அவ்வளோ விசுவாசமாக வந்து வழி தானே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படி சின்ன குழந்தை பண்ணுறவே பண்ணார். அப்படியே அந்த அப்போ கூட எனக்கு கொஞ்சம் முக்கால்வாசி தான் இதாக இருக்குது. சரி பரவாயில்லப்பா, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிராஜுவலாக 1 வீக்கில் இப்போ பாருங்கள், உட்காந்தா கொஞ்சம் நேரம் ஏந்திரிக்க முடியாது. எல்லோரும் என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. வீட்லேயே வந்தோடனே அப்படி ஆகிட்டேன். வயசானவங்க ஏந்திரிக்க முடியாது, துவைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தவ 1 வாரத்தில் அப்படியே நல்லா குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ நார்மல் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அந்த அவரோட விசுவாசம் அது. எனக்கு இப்போ கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அவரோட விசுவாசத்தையே இயேசு வந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஹீலிங் பண்ணுறது யார்? ஏசப்பா. அந்த மாதிரி அவர் வந்து பண்ணுவாருன்ற ஒரு விசுவாசத்தோடு அவர் பண்ணும்போது அது சரியாகி போச்சு எனக்கு. ஏசப்பா சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அங்கே வேண்டியது ஒன்று தான், விசுவாசம் தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமாம். சரி, தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தது இந்த கேஸ்ட் அவுட், அதாவது பிசாசுகளை துரத்த சொல்கிறாரு. அதை வந்து கிரேக்க இதில் வந்து எல் பெல்லோ அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அது என்ன அர்த்தம்னா த்ரோ அவுட், அதாவது வெளியே போன்னு துரத்தணும். அதோட விஷயம் அதுதான், வெளியே போ. அதான் நம்ம அந்த சீட்லேயும் கொடுக்கறது அதான். பிசாசின் தந்திரங்களை எல்லாத்தையும் வியாதியை என்னை விட்டு வெளியே போன்னு கட்டளை எடுக்கிறேன். அது பிசாசை பார்த்து கட்டளை போடுறோம். இயேசுவின் நாமத்தினால எனக்கு இருக்கிற வியாதியை இயேசுவின் நாமத்தால் வெளியே போன்னு கட்டளை எடுக்கிறேன். இந்த நாமத்தில் வெளியே போன்னு கட்டளை போடுறப்ப அந்த கட்டுகள் வெளியே போகுது. இயேசுவின் நாமம் அங்கே மகிமைப்படும். நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம செய்கிறதுக்கு வந்து தடைகள் என்ன பார்த்தீங்கன்னா, சோம்பலும் சுயமும் தான். இசப்போட அதாவது சீஷன் வந்து விஷயம் சத்தியம் என்னன்னு தெரியும், அதை வந்து அது என்ன பண்ணுறது, அதை செய்ய முடியாதவாறு அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியாமல் தடுக்கிறது வந்து மெயினாக வந்து சோம்பலும் சுயமும். இது உள்ளே இருந்ததுன்னா எல்லாம் விஷயம் தெரிஞ்சும் கனி கொடுக்க முடியாமல், ஆமாம், கனி கொடுக்க முடியாமல் அதை பிரதிபலிக்க முடியாமலும் போகிறாங்க. அதனால் பெரிய பிசாசு கொடுக்குற கண்ணி என்னது, உங்கள் வாழ்க்கையில் சோம்பலும் சுயமும். இது ரெண்டுத்தையும் துரத்திட்டோம்னாலே, ஆமாம் ஆமாம், நிறைய பேர் கட்டி கிடக்கிறது அதான். தனக்குன்னு வச்சா அங்கே ஏசப்பா செயல்பட முடியாது. ஆமாம். அதுபோக கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, எல்லாமே புல் டவுன் பண்ணுறது தான். அதையும் பார்த்துக்கணும். சரி, அடுத்தது 1 தீமோத்தேயு 6:3. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒரு நிமிஷம். 1 தீமோத்தேயு 6:3. ஆமாம், 1 தீமோத்தேயு 6:3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால்
அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனாயும் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையும் உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதுமென்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். இது வந்து தெளிவாக வந்து ஏசப்பா, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை மறுதளிக்கிற கள்ளர்களை பற்றி தெளிவாக போட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும், யாரோட வசனங்களை? இயேசு கிறிஸ்துவின் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், வேற்றுமையான என்ன? மாம்சத்தில் வெளிப்படாத இயேசு. அது எதில் போட்டிருக்கு? 1 யோவான் 4:1-2. 1 யோவான் 4:1-2. ஆமாம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பேஜ் நம்பர் 328. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாகியிருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போது எது செக் பண்ண சொல்லியிருக்காருன்னா, நமக்கு போதிக்கிறவங்களை வந்து செக் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய ஆவிகள் வந்து உலகத்தில் தெரிஞ்சிட்ருக்கு. அதில் எது கள்ளம் எது உண்மையானதுன்னா, இயேசு மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுறது தான் உண்மையான ஆவின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ மாம்சத்தில் வராத பழைய ஏற்பாட்டு தேவனை, அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் இன்னும் இருக்குது, இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. யார்? அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு தெளிவாக போட்டிருக்கு. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. ஆமென். வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்பத்துலேருந்தே இருக்குது. அது எதை நோக்கிட்டு இருக்கு? உலக செல்வத்தையும் பொருளாசையும் அதை வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால தான் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அவங்க ஊழியம் பண்ணுறது எதுக்கு? இயேசுவுக்கு, பொருளாசைக்கு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏசப்பா அங்கே கிடையாது. ஏசப்பா தான் நானே வாசல்னு சொல்கிறாரு. அவர் வழியாக போனவன் தான். அதை படிப்போம். யோவான் 10:7. யோவான் 10:7. ஆமாம். இயேசுதான் வாசல். ஆமாம். யோவான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போது 9 சொல்லியிருக்காரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அதாவது இயேசுவோட வார்த்தையின் வழி, வைத்திருந்து சொன்ன வார்த்தையின் வழியாக ஒருத்தன் உட்பிரவேசித்தால் தான் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போது வேற வாசல் வழியாக வரவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கான். அப்போது இயேசுவோட வார்த்தை அல்லாத பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தையும் வேற இந்த வாக்கு தத்துவத்தையும் பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்றது. ஆமாம். ஸோ இதான் இன்னைக்கு செய்தி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.